சென்னை ஸ்பீட் நியூஸ். சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனை தனது அதிநவீன காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் மையத்தை துவங்கியுள்ளது. இது உடல் பருமன், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான கோளாறுகளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பல்துறை அணுகுமுறையுடன் தீர்வு காண்பதற்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முழுமையான மையமாகும். நீரிழிவு தடுப்பு மற்றும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஊக்குவிக்கும் மருத்துவமனையின் வருடாந்திர பொது விழிப்புணர்வு முயற்சியான டிஷ்யூம் டயபெட்டிக்ஸ் 2025 7வது பதிப்பின் போது இந்த துவக்க விழா நடைபெற்றது. காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் மையத்தை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் துவக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், நோய் முன்தடுப்பு, சுகாதார பாதுகாப்பில் காவேரி மருத்துவமனையின் முன்னோடி பங்கை பாராட்டினார். காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் மையத்தின் துவக்கமானது நோய் முன்தடுப்பு சிகிச்சை பராமரிப்பானது வாழ்க்கை முறை விழிப்புணர்வை மேம்படுத்தும் ஒரு முக்கிய படிநிலையை குறிக்கின்றது. வாழ்க்கை முறை நோய்கள் பெருகி வரும் இன்றைய காலகட்டத்தில் டிஷ்யூம் டயபெட்டிக்ஸ் போன்ற திட்டங்கள் சமூகத்தை ஈடுபடுத்துவதிலும் விழிப்புணர்வு மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளிலிருந்தே ஆரோக்கியம் தொடங்குகிறது என்ற செய்தியை பரப்புவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நலவாழ்வை ஒரு கூட்டு பொறுப்பாக மாற்றுவதற்கான காவேரி மருத்துவமனையின் தொடர்ச்சியான முயற்சிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் முதுநிலை நீரிழிவு மருத்துவர் டாக்டர் கே பரணிதரன், காவேரி மருத்துவமனை குழுமத்தின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர், அதனால அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வந்துதான் ஆகணும். அதனால நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அக்கேஷன். டாக்டர் அரவிந்தன், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரெடில்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ ஒரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார், என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு. ஸோ நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், அட்மையர் ஆனேன். இன்னைக்கு திருச்சியில் மட்டும் இல்லை, சென்னையில், ஓஎம்ஆரில், கோடம்பாக்கத்தில், என்னுடைய வீடு இங்கே தான் ரங்காச்சாரி ரோடில் தான் முதல்ல இருந்தேன். இப்போ நான் ஈசிஆருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னுடைய மெயின் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரேடியோ ரோடில் இருக்குது. ஸோ முதல்ல என் வீட்டுக்கு பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தது. இப்போது என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு 250 பெட் ஆரம்பிச்சாச்சு. இது 100லேருந்து இப்போ 300 பெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ கோடம்பாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் இருக்க ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நாங்களும் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரோம் சார். நெக்ஸ்ட் இயர் வந்துடுது அதே ரோட்டில். ஸோ என்னன்னு தெரியல, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் வந்துட்டு இருக்கோம் வேல்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இப்போது இந்த கிளினிக்கை திறந்தோன்னா டாக்டர் பரணி வந்து ஒரு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. நான் உடனே எனக்கு இதான் டைம்னு சொல்லிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை, எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, தேங்க் காட், தேங்க் டாக்டர், தேங்க் டு காவேரி ஹாஸ்பிட்டல், ஆல் வாஸ் வெரி குட். ஸோ இங்கே வந்தவுடனே பார்த்தேன், இன்றைக்கி மட்டும் ஒரு 350 பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட் கீழே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கீப் மூவிங் ஆன். 1970s 50 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சப்பே மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி ஃபார்மசி காலேஜ் ஃபர்ஸ்ட் எம்எஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
more than 50,000 students படிக்கிறாங்க. Not only in India, இதுலேயும் சரி, London, next to my home, this institution in London was next to my home where I was living in the UK, plus Singapore எல்லா இடத்துலையுமே. மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் சாரோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட மெடிக்கல் காலேஜ் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நான் அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணுறாங்க ஃபார் ஆல் த புவர் பேஷண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், யூஸ்வல் மெடிக்கல் காலேஜில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, பட் இட் வாஸ் ஃப்ளோயிங் வித் பேஷண்ட்ஸ். அதுவும் அந்த ஏரியாவில், ரிமோட் ஏரியாவில் அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களோட பேரண்ட்ஸ் பேரில் இந்த பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல், அதுவும் இட் இஸ் பாலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இக்னோர் ஸ்பெஷாலிட்டி. அதுவும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். இப்போ முன்னாடிலாம் வந்து டிசீஸ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இன்னைக்கு வந்து வெயிட், ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஸோ அதை எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஸோ இதில் வந்து என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப், அதாவது எப்படின்னா உங்களுக்கு டயட்டிஷியன் அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர், இவங்க எல்லாமே சேர்ந்து டயபெட்டிஸ் வெல்னஸ் கொடுக்கறதோட டயபெட்டிஸ் இல்லாமல் இந்த ப்ரீ டயபெட்டிஸ், இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 13 கோடி மக்களுக்கு மேலே ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயில் இருக்காங்க. இவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டயபெட்டிஸ், இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம நோய் வந்தால் அதை வந்து சரி பண்ணுறதோட நோய் வராமலே எப்படி தடுக்க முடியும், வெயிட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதுக்கான ஒரு முழு பரிசோதனையை இங்கே கொடுத்து ஸோ அதுக்கான ஒரு சரியான ஒரு சயின்டிஃபிக்கான வழிமுறைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது நம்புறோம். சார் இது வந்து ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது நம்ம டேரக்டா வந்து ஸோ இது ஆக்சுவலாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அந்த 4,000 6,000 எங்களுடைய நம்பர் இருக்கு, அதில் கால் பண்ணாலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாளைக்கு முன்னாலே அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாமே தேங்க்யூ.